நினைவுபடுத்துவதற்கு அவசியம் இல்லை. ஆனந்த் அவருடைய விவாக வாழ்க்கையில 25 ஆண்டுகள் அவர் முடித்து அவருடைய சந்தோஷத்தை பகிர வந்திருக்கிறோம். தேவன் அவர்களுக்கு இருந்த உண்மைக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். So we welcome you all on behalf of both Anand and Ruth to this meeting, wherein we can hear some testimonies and word of God and conclusion. இங்கே இந்த நேரத்திலே அங்கே உங்கள் யாவரையும் ஆனந்த் அவர்கள் சார்பாக அங்கே வரவேற்கப்படுவதற்கு அங்கே சாட்சிகளும் தெய்வ வார்த்தையும் அங்கே கேட்டு ஸ்தோத்திரிக்க நன்றி சொல்ல பிறகு அதுக்கப்புறம் அங்கே ஜெபத்தோடுகளை ஆசீர்வாதங்களை கூட்டமானது முடிவடையும். So we want to request who also been very close to him last so many years, give short testimony. One to be with Kiran, another your own father to do something. இவர்களோடு கூட அதிக நெருக்கமாக மிக அந்யோன்யமாக இருந்தவர்களில் 2 பேர் அங்கே சாட்சி கொடுக்கப்பட்டார்கள். ஒருவர் சகோதரர் ஆனந்தத்தினர், இன்னொருவர் அவருடைய தகப்பனார். சகோதரர் ஆனந்துக்கும் சகோதரி ரூத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததனாலே கர்த்தரை துதிக்கிறேன். இவருடைய மூத்த மகன் இவர்களுடைய சந்தோஷத்தை நானும் வந்து பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள் நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர கூட்டம் வைத்தார்கள். இப்பொழுது 25 வருடங்களாக கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையிலே இவருக்கு செய்த நன்மைகளிலே அவரை துதிக்கும்படியாக நானும் கலந்து வந்திருக்கிறேன், நீங்களும் கலந்து வந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோமாக. முதலிலே எந்த நோக்கத்திற்காக சகோதரி குடும்ப வாழ்க்கையை இணைத்துக் கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். குடும்பமாக கர்த்தருடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். சகோதரர் ஆபிரகாமுடைய 2வது மகளாக சகோதரி ரூத் இருக்கிறார்கள். சகோதரர் குருசாமியுடைய மகன் ஆனந்தோடு அவர்கள் விவாகத்தில் இணைக்கப்பட்ட நாளிலே நானும் அந்த கல்யாணத்திலே நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு இருந்தது. யெகோவா சம்பாவிலே அந்த விவாகத்திலே நான் கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு இவருடைய விவாக வாழ்க்கையிலே கர்த்தர் இவர்களை நடத்தி வந்த விதத்தை நான் அறிந்திருக்கிறேன். இவருடைய துக்கங்களிலே சந்தோஷங்களிலே கர்த்தர் இவரை எவ்விதமாய் நடத்தி வந்தார். கர்த்தர் தம்முடைய உண்மையின் பணிகளை நடத்தி வந்தார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வசனத்தினுடைய வெளிச்சத்திலே இவர் நடந்தார்கள். இந்த கூட்டத்தை நடத்தும்படியாக தேவன் அவருக்கு கொடுத்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த காரியத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை. தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்கும்படியாக இந்த காரியத்தை நடத்துகிறார்கள். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே 7 மகன்களை கொடுத்தார். இந்த 7 மகன்களை கர்த்தரை அறிவிலே வளர்க்கும்படி வளர்த்திட எல்லா தெய்வீக பலத்தை ஞானத்தை வழி நடத்துவதை கொடுத்தார். இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கொடுத்தார். நெருக்கங்கள் இருந்தது, பண கஷ்டங்கள் இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தாங்கினார், கைவிடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இவ்விதமாக கைவிடாதபடி இத்தனை நாட்களாக இவரை நடத்திருக்கிறார். 7 மகன்களை இக்காலத்திலே காத்துக் கொள்வது, காப்பாற்றுவது, படிக்க வைப்பது மிகவும் கஷ்டம் என்ற போதிலும் ஊழியக்காரருக்கு வேலை சம்பளம் இல்லாதபடி விசுவாசத்திலே இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நடத்தி வருகிறார் என்று சொல்லி நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இவருடைய நெருக்கங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, துக்கங்கள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, விழிப்பு ஜபங்கள் மத்தியிலே கர்த்தர் இரக்கமாய் இருந்து இவருடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு பதில் கொடுத்தார். இவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றினார். இவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் புதியதாக மாற்றியிருக்கிறார். எனவே இதை பார்த்துத்தான் நான் சந்தோஷிக்கிறேன், கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
யோசுவா மரணப்படுக்கையிலே இருந்த சமயத்திலே பிபிஎஸ் நடந்து கொண்டிருந்தது. பிபிஎஸ்ல இருந்த அந்த வகுப்பு சமயத்தில் அவருக்கு ஆபரேஷனுக்காக போயிருக்கும் பொழுது அந்த நாள் காலையிலே ஆபரேஷனுக்காக வேண்டி பிபிஎஸ் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். சிறுவருடைய ஜெபத்தை கேட்கிறார், பெரியவருடைய ஜெபத்தை கேட்கிறார், சபையாருடைய ஜெபத்தை கேட்கிறார், பெற்றோர் சகோதரருடைய ஜெபத்தை கேட்கிறார், இறந்தவருடைய ஜெபத்தை கேட்கிறார். நாம் நம்பி இருக்கிற தேவன், இவர்கள் சேவிக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே பல நிலையிலே இவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தம்முடைய பரம கல்வியத்திலே இருந்து எல்லா தேவையை சந்தித்தார். ஆபரேஷனுக்கு அதிக பணம் செலவழித்தது. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் அவர் பணம் கொடுத்தார். சகோதரிக்கும் ஆபரேஷன் நடந்தது, அதிலும் கூட அவர்களுக்கு பண தேவையை சந்தித்துக் கொடுத்தார். இப்படி பல நிலையிலே அவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு நாள் என்னிடத்துல தன்னுடைய பண கஷ்டத்தையும் தேவைகளையும் கேட்கவில்லை, சொல்லவில்லை. நான் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எப்படி நடத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அவரிடத்தை கேட்கும் பொழுது சொன்னார். ஒரே சமயம் அவர் வீட்டிற்கு வந்த சமயத்தில் பிள்ளைகள் மெலிந்து காணப்பட்டார்கள். அப்படிதான் கேட்டேன், பிள்ளைகள் மெலிந்திருக்கிறார்களே, ஆகாரத்திற்கு கஷ்டம் என்று கேட்டேன். அப்பொழுது கூட சொல்ல தயங்கினார்கள், லேசா தலையாட்டினார்கள், ஆமின்னு சொல்வது போல. அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பிறகு நான் இவரை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகள் ஒரு நாள் மெலிந்து காணப்படவில்லை. இந்த பிள்ளைகள் வியாதி வந்தது, கஷ்டம் வந்தது, கர்த்தருக்கு இரக்கமாய் சுகத்தை கொடுத்தார். ஆனால் பிள்ளைகள் ஆகார தேவையோ கஷ்டத்திலேயே இருந்ததாக நான் அவரை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இல்லாவிட்டாலும் இருந்தது போல இருந்து விடுவார்கள், வெளியே காட்டிட மாட்டார். அவ்வளவுதான் நான் யோசிக்க வேண்டும். எந்த போது கர்த்தர் இவருடைய கைவிடாமல் இருந்ததற்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 3 பையன்களையும் படித்து முடிக்கிறதற்கான நிலையை அவர்களுக்கு உதவி செய்தார். பிள்ளைகள் 3 பேர் படித்து முடித்தார்கள். எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாதபடி அவர்கள் இருவருக்கும் வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபோல கல்லூரியிலே சேர்க்கிறதற்கும் எந்த விதமாக பணத்தொகை போடாதபடிக்கு அவர்களுக்கு அந்த சமயத்தில் அரசாங்கத்திலே அவர்கள் எந்த கல்லூரியிலே இந்த படிப்பில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை சேர்க்கும்படியான வாய்ப்பையும் கொடுத்தார். இப்பொழுது அதெல்லாம் மார்க்கெல்லாம் இன்னும் கூடுதலாக வர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாக நேற்று தினம் என்று சொன்னார்கள். எனவே கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு இறங்கி இந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மாத்திரமல்ல, அவன் சொன்ன சமயத்தில் சில நாட்கள் கழித்து அவருக்கு இதயத்திலே கோளாறு என்று அறிந்து கொண்டார்கள். அவருக்கும் அரசாங்க ஆஸ்பத்திரியிலே அவருக்கு இருதய ஆபரேஷன் செய்யப்பட்டது. அதிலே கர்த்தர் சுகம் கொடுத்தார். அநேக மறித்துக் கொண்டார்கள். அநேக பலவீனமான பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஆபரேஷன் சமயத்தில் இவரை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றினார். சின்ன வயது நன்றாக இருக்கிறார். வயது தெரியவே அப்படியா மரணத்திற்கு கர்த்தர் அவரை விலைக்கு காப்பாற்றினார். கீழே வந்து எலும்புக்குள்ள வந்து உடையாளத்தை கர்த்தர் காப்பாற்றினார். எனவே இவருடைய வாழ்க்கையிலே இவர்களுக்கு சேத காரியம் எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த பையன்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், கர்த்தரை விசுவாசித்து தன்னுடைய கர்த்தராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நான சாட்சியிலே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடைசி பயணத்தவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டாய்மையிலே அவர்கள் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய
அவருடைய சாட்சியராக இருக்கிறார். குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறார். இது நிமித்தம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் இந்த சந்தோஷத்தில் இவருடைய அழைப்பை கேட்டு வந்து கர்த்தரை பயன்படுத்துவதற்காக வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.